இந்த மாதிரி கால் வீக்கம் வருவதை பார்த்திருப்பீங்க. 10 வினாடிகள் 10 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். பொதுவாக இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? ஊறுகாய், அப்பளம், உப்பு அதிகமுள்ள எந்த ஒரு உணவுமே தவிர்க்க பார்க்கணும். உப்போட அளவுகளே பாதியை குறைச்சிக்க பார்க்கணும். ஒரு நாளையில் 3 அல்லது 4 தடவை ஒரு 20 நிமிஷம் உங்கள் கால்களை தூக்கி வச்சுருக்கணுங்க. இதய லெவல்லேருந்து ஒரு 6 இன்ச்சாவது மேலே இருக்க மாதிரி உங்கள் கால்களை தூக்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கெண்டை கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி வீக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த கெண்டைக்கால் தசைகளுக்கு சரியான பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போ காஃப் ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கெண்டைக்கால் தசைகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம கால்களையே இப்படி தூக்கி தூக்கி கீழே கொண்டு வரது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு பயிற்சி. உங்களோட கண்டிஷனை பொறுத்து நம்ம கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் யூஸ். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி கால் வீக்கம் வருவதை பார்த்திருப்பீங்க. 2 கால்களையுமே இந்த மாதிரி வீக்கம் வந்திருக்கலாம். இந்த மாதிரி கால் வீக்கம் வரும்போது அதை 2 வகைப்படுத்துவோங்க. பள்ளம் விழும் வீக்கம், பள்ளம் விழாத வீக்கம், இல்ல குழி விழும் வீக்கம், இல்ல குழி விழாத வீக்கம், 2 வகைப்படுத்துவோங்க. பொதுவாக இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்னென்ன காரணிகள் இருக்கலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இந்த கால் வீக்கம் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் போன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேங்க. முதல் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, குழி விழும் குழி விழாத, அதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. நாம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு நம்ம கையோட கட்டை விரலை வச்சு எப்படி வீடியோவோட ஆரம்பத்தில் நான் காமிச்சிருக்கிறேனோ, இல்லை இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி கால் பாதத்தோட மேல்புறத்தில் அந்த வீக்கத்தோட நடுப்பகுதியில் கைகளை வச்சு அழுத்தணுங்க. அப்படி கைகளை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் அழுத்தி பிடிக்கணுங்க? 10 வினாடிகள் 10 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பள்ளம் இல்லை குழி நீண்ட நேரம் அப்படியே இருக்குது அப்படின்னா அது குழி விழும் வீக்கம். இதுக்கு பல காரணிகள் இருக்குது. அதே சமயம் பள்ளம் விழாமல் இவ்வளோ பெரிய வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாக இந்த வீக்கம் அப்படிங்கிறது சாயந்தர நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், காலை நேரத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம படுத்திருக்கும்போது தூங்கும்போது இந்த வீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் வடியுது. ஆனால் மறுபடியும் நாள் பூரா நம்ம வேலை நிமித்தமாக நடக்கிறோம், உட்கார்றோம் அப்படின்னு ஆகும்போது மீண்டும் அந்த வீக்கம் வந்துடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி சாயந்தர நேரத்தில் ரொம்ப அதிகமாக தெரியுது. பொதுவாக குழி விழும் இந்த வீக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இதயத்தில் கோளாறு இருக்கலாம், நம்ம கல்லீரலில் கோளாறு இருக்கலாம், சிறுநீரகத்தில் கோளாறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதனால் வீக்கத்தோடு சேர்ந்து மூச்சு விடக்கூடிய தொந்தரவு இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டாக்டரை வச்சு தான் பார்க்கணும். இல்லை யூரின் போகிறதுக்கு, சிறுநீர் போகிறதுலாம் மாறுபாடுகள் இருக்குது. சிறுநீரக சம்மந்தமான டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா, கிரியேட்டினின், ஜிஎஃப்ஆர், சிறுநீரகத்தோட வடிகட்டும் திறன் எல்லாத்துலேயும் மாறுபாடு பார்க்க முடியுது. அப்படின்னா ஒருவேளை சிறுநீரக கோளாறு இருக்கலாம். அதே மாதிரி கல்லீரல் சம்பந்தமான டெஸ்ட்டுகள் எடுத்து பார்க்குறதும் இங்கே அவசியமான ஒரு விஷயமா தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு குழி விழும் ஒரு பள்ளம் உருவாகுது அப்படின்னா பொதுவாக என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்க. குழி விழாத பள்ளமாக இருந்தாலும் அதுவுமே நிணநீர் சுரப்பிகள் அடைபடுவதால் சில சமயம் வரலாம். தைராய்டு சுரப்பிகள் இப்போ திடீர்னு வெயிட் அதிகமாச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. வெயிட்டும் அதிகமாச்சு, காலும் வீங்கிச்சு, ரொம்ப சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை தைராய்டு அளவுகள் குறைவாக இருக்கலாம். ஆக நம்ம தைராய்டு பிரச்சனையா, நிணநீர் சுரப்பி பிரச்சனையா, இதயமா, கல்லீரலா, சிறுநீரகமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறது அவசியம். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில விஷயங்களை நம்ம செய்யணுங்க. இதை அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இது நீர் கோர்ப்பது அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரதுனால உப்பு குறைவாக்கிறணுங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன், ஒரு 5 கிராம் ஸ்பூன் எவ்வளோ பெருசு இருக்குங்க, அந்த ஸ்பூன் அளவுக்கு தான், அதாவது இந்த ஸ்பூனுக்குள்ளேயே அடங்கிடும் அந்த உப்போட அளவுகள், ரொம்ப குறைவாக இருக்கணுங்க. அதனால் ஊறுகாய், அப்பளம், உப்பு அதிகமுள்ள எந்த ஒரு உணவுமே தவிர்க்க பார்க்கணும். உப்போட அளவுகளே பாதியை குறைச்சிக்க பார்க்கணும். அடுத்து ஒரு நாளையில் 3 அல்லது 4 தடவை ஒரு 20 நிமிஷம் உங்கள் கால்களை தூக்கி வச்சுருக்கணுங்க. இதய லெவல்லேருந்து ஒரு 6 இன்ச்சாவது மேலே இருக்க மாதிரி உங்கள் கால்களை தூக்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 3வது முக்கியமான விஷயம், உங்கள் கால்கள், கெண்டை கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஃப் மசில், அந்த கெண்டைக்கால் தசைகள் இயற்கையாகவே அது அழுத்தம் கொடுக்கறதுனால நம்ம உடலில் ரத்த ஓட்டம் நல்லா நடக்கும். குறிப்பாக கால் பகுதியில் இருக்க ரத்தம்லாம் மேல் நோக்கி அனுப்பும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான்
அந்த கெண்டைக்கால் தசைகளை இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி வீக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த கெண்டைக்கால் தசைகளுக்கு சரியான பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போ காஃப் ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கெண்டைக்கால் தசைகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம கால்களையே இப்படி தூக்கி தூக்கி கீழே கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி யார் முக்கியமாக பண்ணணும்னா, யார் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கால் வீக்கம் வருதுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அசால்ட்டாக இருந்துருவாங்க. அப்படி இல்லைங்க, குறிப்பாக நீங்கள் தான் உட்கார்ந்துருக்க நீங்கள் தான் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு இந்த காஃப் ரைசஸை ஒரு 10-15 முறை பண்ணுங்க. பண்ணிட்டு உட்காருங்க. 4வது, ரொம்ப நேரம் நிற்கிறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. 5வதுங்க, மெடிக்கலில் போய் இதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இம்மீடியட்டாக குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. அதான் இதில் பிரச்சனையே. இந்த டயூரிட்டிக் மாத்திரையை நீங்களாக வந்து வாங்காதீங்க. இது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம். ஒரு கால் வீக்கத்துக்கு கூட டயூரிட்டிக் மாத்திரையை கொடுத்து இம்மீடியட்டாக அந்த கால் வீக்கம் போன உடனே ஓகே நாமளே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மெடிக்கல்லையே வந்து தொடர்ந்து மருத்துவம் பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அபாயமணி எச்சரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு நெருப்பு ஒரு இடத்துல பற்றிக்கிச்சு அப்படின்னா பயங்கரமாக தீ கொழுந்து விட்டு எரியுது. அப்போ வந்து தீ அபாயமணி ஒலிக்குது. அப்போ அபாயமணி ஒலிச்ச உடனே அங்கே தீ படுத்தி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. உடனே நம்ம அந்த தீ அபாயமணியை அழுத்தி அந்த மணி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தீ எரியறது நிற்குமாங்க? நிற்காது. அந்த மாதிரி இந்த கால் வீக்கம், 2 கால்கள் வீக்கம் அப்படிங்கிறது ஒரு அபாய அறிகுறி, உங்க உடம்பு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. இந்த அறிகுறியை உதாசீனப்படுத்திட்டு அந்த மணியை மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் அந்த வீக்கத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு மாத்திரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீயை உங்களால் அணைக்க முடியாது. உடம்புக்குள்ளே என்ன காரணத்தினால இந்த வீக்கம் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்காம முடியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசி கட்டத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து நிறைய தண்ணீர் குடிச்சு நான் இதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் தப்பு. குறிப்பாக சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னா தண்ணீரோட அளவுகளை குறைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அடுத்த முக்கியமான விஷயங்க, நம்ம இந்த மாதிரி கால்கள் வீங்கி இருக்கும்போது மேலே இருக்க தோள்கள் ரொம்ப வறண்டு போகும். சில சமயம் எளிதாக புண்கள் வரலாம். அப்படி வரக்கூடிய புண்கள் நீண்ட நாட்கள் ஆறாத புண்ணாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுக்கு தோலுக்கு மாய்ஸ்சரைசர் போடுறது, எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணுறது முக்கியம். புண்ணு வராமல் பார்த்துக்கிறது முக்கியம். பிபி அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கணும், வெயிட் சரியாக இருக்கணும். முக்கியமாக என்ன காரணியோ அந்த ஆதார காரணத்தை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு சரி செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனைகள் பெரிதாவதை நம்மளால் தடுக்க முடியும். தேவை அப்படின்னா உங்களோட கண்டிஷனை பொறுத்து நம்ம கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணலாங்க. இந்த ஸ்டாக்கிங் வந்து காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போது பெட்டை விட்டு காலை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்கிங் அணிந்து நம்ம தினசரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீக்கம் அதிகமாகாது. ஆனால் உங்களுக்கு என்ன கண்டிஷனோ அதை பொறுத்து தான் இது. எல்லாரும் அணிய முடியாது. அதனால தான் இதை நான் கடைசியாக சொல்கிறேன். என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் ரொட்டீனாக மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ அப்பு, கரெக்டாக நம்ம ரத்தத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாக இருக்கா அப்படிங்கிறத பரிசோதனை செஞ்சுக்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது பெருசாக வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அதனால் டோட்டலாக எந்த உணவை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லவே போகிறதில்ல. அது உங்களுக்கு கேட்காது, சுத்தமாக வேஸ்ட். அதனால் அதை மறந்துடுவோம். ப்ராப்பர் மருத்துவ அட்வைஸை ஃபாலோ பண்ணணுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது. ஏன்னா இது ஒரு அபாயமணி. உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான அபாயமணி காலில் தெரியுது. உடனடியாக கவனிங்க. ஆக இந்த கால் வீக்கம் குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.